சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா இல்லாமல் கோதுமையில் பண்ண போகிறோம். இது டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் மாதிரி ஒரு ஷேப்பில் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா கோவா ஸ்பெஷல், இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தா ஷேப்பில் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா தட்டை வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கிறத விடவே வீட்டில் ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகியில் நம்ம முந்திரி ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண லீஃப் ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் கோதுமை மட்டுமே வச்சு பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்க பாருங்கள். இது வந்து ஸ்வீட்டும் பண்ணலாம் நீங்கள். இப்போ இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், ரவை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதையெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நீங்கள் சூடான நெய், சூடான ஆயில் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம். கோதுமை மாவு போடும்போது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இப்போது ஓமம் போடலாம். ஓமம் பிடிக்காதவங்க நீங்கள் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமம் போடும்போது கையில் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி பண்ணணும். மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் ராகியில் கூட பண்ணலாம். ராகியில் பண்ணும்போது நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு சாஃப்டாகவும் கொஞ்சம் க்ளூட்டன் டெவலப் ஆகும். 20 நிமிஷம் விட்டுறணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவில் பால்ஸை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம பால்ஸை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாதிரி நம்ம ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுக்கணும். தின்னாக தேய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சொத சொதன்னு வராது. எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே நெய் கொஞ்சம் மாவு தடவிட்டிங்க அப்படின்னா வர்க்கி பூரி மாதிரி நல்ல லேயர்ஸோடு வரும். ஸோ அப்படி கூட பண்ணி பாருங்கள். நம்ம இதை ரெக்டாங்குலாக கட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கேல் இருந்ததுன்னா கூட நீங்கள் இது மாதிரி வந்து கரெக்டாக ஷேப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி நம்ம சுருட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸ் வந்து எட்ஜஸை வந்து தொடாத மாதிரி இருக்கணும், இல்லை அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும். தண்ணியை தொட்டுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒட்டிடணும், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதில் நம்ம எப்படி வந்து ஈக்குவலாக வந்து நம்ம அதை எடுத்து இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். நம்ம இதுக்கப்புறம் எட்ஜஸையுமே வந்து சீல் பண்ணிடணும். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ஷேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரியே தண்ணியை தொட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு எட்ஜஸையும் வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலக்கீரை இல்லை அப்படின்னா பீட்ரூட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த லீஃப் அப்படின்னு நம்ம ஷேப் பண்ணும்போது இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ண வேணாம். ஹை ஃப்ளேமில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். நம்ம வந்து கோதுமை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. மைதா அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதே சமயம் இது வந்து ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து எள்ளு கூட போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ 2வது பேட்சையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். சூடாக போட்டிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அதே சமயம் டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு இது மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமை வச்சு கோவா ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளவர் பட் மாதிரியே இருக்கும், நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சிரோட்டி ரவை, அதாவது ஃபைன் ரவைன்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், ஓமம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம். ஓமம் வந்து நீங்கள் நசுக்கி தான் போடணும், அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா வெளியே வரும். இப்போது நெய் போட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இல்லை சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு ஸ்டிஃபான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் மாவு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா சாஃப்டாக மாறும். 20 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப எடுத்து நம்ம நல்லா பிசையணும். டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 10 மினிட்ஸ் விட்டால் கூட போதும். இப்போ மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்ச்சா மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு வரும். திக்காக வந்து தேய்க்கக்கூடாது. அதே சமயம் இதில் வந்து ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. ஸ்வீட் பண்ணும்போது நீங்கள் திக்காக தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்புக்கு முக்கியமானதே நம்ம இதை வந்து ஒரு ஸ்கொயராக கட் பண்ணணும். ஏன்னா இது ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால என்னோடய எட்ஜஸை மட்டும் சீல் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அதே சமயம் இதில் வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவோட நான் சொன்ன இந்த எல்லா ரெசிப்பிலையுமே நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சும் போடலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வந்து சிரோட்டி ரவையில் நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போது இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஷேப்பை ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்ல சூடான எண்ணெயில் தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சொதன்னு ஆகிடும். ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாக இல்லாமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சொதனாகும். ஸோ ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயம் நமக்கு ஆயிலில் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும்,
நல்லெண்ணெயோ நெய்லையோ நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம். நெய் வந்து ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பாருங்கள், அந்த ஆயிலோட சத்தெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு மொறுன்னு இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். மேலே பெப்பர் தூவிக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம பாஸ்தா ஷேப்பில், ரிப்பன் ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். மெத்தட் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இல்லை மிளகாய்த்தூள், நான் 2மே போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய், இல்லை அப்படின்னா சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இதுக்குமே செமி சாஃப்ட் டோ தான் பண்ணணும். ரொம்ப சாஃப்டான டோவாக இருந்துச்சுன்னா, சப்பாத்தி மாவு அளவுக்கு உங்களுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்தா போதும், டைம் இல்லாதப்போ. அப்படியே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இமீடியட்டாக கூட போட்டு எடுத்துடலாம். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஸ்வீட் பண்ணலை இதில். நீங்கள் வந்து ஸ்வீட்டும் நீங்கள் பண்ணலாம் இதில். இதே மாதிரி மாவு தூரம், அதுவுமே கோதுமை மாவு தான். இதில் இந்த பால்ஸை பெருசாக இருந்ததுன்னா அப்படியே வந்து நீங்கள் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். பெரிய டேபிள்னால், அப்படி இல்லைன்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2-3 பால்ஸை டிவைட் பண்ணிவிட்டு தின்னாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தான் நம்ம தேய்ச்சாகணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிப்பன் மாதிரி சுருட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைசஸ் எல்லாம் போடாமல் நம்ம பாஸ்தா கூட பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மாவு கூட துவைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது வந்து நம்ம பேக் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வேணாலும் பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். 2 எட்ஜஸையும் வந்து சீல் பண்ணிட்டோம்னா போதும், ஸ்டிக் பண்ணிட்டோம்னா. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும். அது வந்து 2 வீக்ஸ் வச்சுருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. எப்போவுமே கோதுமையெல்லாம் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்தா பண்ணிங்கன்னா கோதுமை, உப்பு, கொஞ்சம் ஆயில் போட்டு மாவு பிசைஞ்சிட்டு இதே மாதிரி 10 நிமிஷம்லாம் விட வேண்டியதில்லை. இம்மீடியட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு ஷேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், அந்த ஷேப் எல்லாமே போட்டது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து சீசனிங் போட்டு பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ஃபிலே பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி.
ஸோ டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வெளியே சிப்ஸு அதுக்கப்புறம் குர்குரே மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே கோதுமை வச்சு நம்ம எப்போவாவது ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது அடிக்கடி ஃப்ரை பண்ண ஆயிலை யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 2 தடவை மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது இருந்தாலுமே நீங்கள் டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துலேருந்து 1 மாதம் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் யூஸ்வலாக நமக்கு 1 வாரத்துக்குள்ளேயே இந்த ஸ்நாக்ஸ் வந்து காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது செய்கிறதுக்கு. 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சு எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை வந்து 1/4 கப். இதுக்கப்புறமா பெருங்காயம், உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓமம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பூண்டு, இஞ்சி எல்லாமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் அரைச்சி. இப்போ நான் மிளகு பொடியும் நெய்யும் போடுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ஸ்நாக்ஸுக்கு. நம்ம ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறுபடும். ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்பைசஸ் எல்லாம் போட மாட்டேன். இதை வந்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா 20 நிமிஷம் வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்பவும் போல் நம்ம வந்து இதை தேய்க்கணும். நம்ம எப்போவுமே மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஏன் வந்து செமி சாஃப்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் மாவு 20 நிமிஷம் ஊறும்போது ரொம்ப சாஃப்டாகிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும். மாவு அதிகமாக தோற மாதிரி இருக்கும். நம்ம ரோல் பண்ண முடியாது. அதனால தான். அதே சமயம் அது ஃப்ரை பண்ணும்போது சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப தேய்ச்சி நம்ம இதே மாதிரியே ரவுண்ட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு போட போகிறோம். ஜஸ்ட்டு அந்த எட்ஜஸை மட்டும் சீல் பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணியை தட்டு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாவு பிசைஞ்சாலுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது. அதே சமயம் இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நம்ம கடையில் எப்போவுமே வந்து மைதாவே தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கோதுமையெல்லாம் டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. நாம் அப்படிங்கும்போது வீட்டில் டெஃபினட்டாக நம்ம கோதுமையில் பண்ணலாம். மைதாக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. டேஸ்ட் வைஸ் வந்து எதுவுமே மாறாது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது ப்ரௌன் ஆகும் அவ்வளோதான் கோதுமை மாவு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கிறிஸ்பினஸோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இதுவுமே வந்து நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம். ஸ்வீட் அப்படின்னா சுகர்லேயும் பண்ணலாம், வெல்லத்துலேயும் பண்ணலாம். ஸோ நம்ம போட்ட உடனே அதை திருப்பி விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஷேப் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே தான் இருக்குது. 2வது பேட்சும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ரவை போட்டதுனால ப்ரௌன் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ரவை இல்லாதவங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொங்கு நாடு ஸ்டைலில் ஒரு தட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லடைன்னு சொல்லுவாங்க. ஸோ கடைகளில் தான் வந்து அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு பிடிக்காதவங்க பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். உளுந்து இல்லைன்னா உளுந்து மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த தட்டைக்கு ஒரு நல்ல மணத்தையும் கிறிஸ்பினஸையும் கொடுக்கும், நம்ம தேன் குழல் முறுக்கு மாதிரி. உளுந்து இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நிலக்கடலை மாவு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் பாதாம் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி இதுக்கு யூஸ் பண்ணலாம், முந்திரி பாதாம் இதெல்லாம் கூட. இப்போது 1.5 கப் அரிசி மாவு, நார்மல் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் உளுந்து மாவு போட்டு நல்லா சளிச்சுக்கணும். சளிச்சுட்டு லம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பெருங்காயம், இதில் எள், ஓமம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் எள்ளும் மிளகாய் தூளும் போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு, நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெய், இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றலாம். அதுக்கப்புறம் நார்மல் சாஃப்டான டோ பண்ணணும். அதுக்கு நார்மல் வாட்டரோ இல்லை சூடான தண்ணி, வார்ம் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம சூடான தண்ணி ஊற்றும்போது அரிசி மாவில் அந்த க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி டோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ மதுர் வடைக்கெல்லாம் ஒரு சில டைமில் நம்ம பண்ணுவோம். மதுர் வடை இல்லை அப்படின்னா அக்கி ரொட்டிக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, நார்மல் தண்ணி ஊற்றினாலும் உங்களால் பிசைய முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த தட்டை வந்து உடையாமல் வரும். அதே சமயம் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம போட்டு எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்க ஆரம்பிக்கும். யூஸ்வலாகவே எப்போவுமே நம்ம முறுக்கு மாவு தட்டையெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து புளிச்சிடும். அதனால் சீக்கிரமாக பண்ணிடணும். ஈரத்துணியை வச்சு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு கையளவுக்கு மாவு எடுத்துட்டு நான்ஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு நீட்டாக தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும், அதை வச்சு மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரவுண்டாக வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட். அப்படி இல்லைன்னா நம்ம கையிலேயும் தட்டி எடுக்கலாம், நம்ம கடைகளில் பண்ணுற மாதிரி. இப்போது இதையுமே நீங்கள் மூடி வச்சிடணும், ட்ரை ஆகக்கூடாது. இப்போ இதை மாதிரி ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் பெருசாக வந்துருச்சுன்னா நீங்கள் சுற்றி இருக்கிறத கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது எல்லாம் எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பல்காக குவான்டிட்டியில் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஸ்லோவில் காட்டுறேன். நான் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம வேகமாக தான் செய்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவும் உடையில. அதே மாதிரி
நல்ல சாஃப்டாகவும் ஓரளவுக்கு நல்ல தின்னாகவும் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட செய்கிறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பி வராது. உப்பி வரலனாவே உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே ரெடி பண்ணி நான் காட்டன் கிளாத் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு ஹோல்ஸ் போட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேசிக். இது வந்து நம்ம ராகியில் பண்ணலாம், கம்பு, அதுக்கப்புறம் திணை, அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம சோள மாவில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ராகியில் எல்லாம் பண்ணும்போது சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஹாட் வாட்டர் ஊற்றி பண்ணி பாருங்கள். இதையே வந்து பார்த்திங்கன்னா அடை மாவு மாதிரி தட்டி எடுத்தும் பண்ணலாம். இன்கேஸ் உளுந்த மாவு இல்லைன்னா நீங்கள் சிரோட்டி ரவையை அரைச்சி போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இதில் நான் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஜீரகம், வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் அரைச்சி பொடி பண்ணி போட்டு பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகியை வச்சு நம்ம முந்திரி ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ண போகிறோம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம மைதா ஆட் பண்ண மாட்டோம், மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு. இப்போது 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் ராகி மாவு. கோதுமை மாவு ஏன் போடுறோன்னா அதில் வந்து க்ளூட்டன் இருக்கிறதுனால இது நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஓமம் போட்டுக்கலாம். கரம் மசாலா, ஜீரகத்தூள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறனால போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கோதுமை வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உருளைக்கிழங்கு போடலாம். அது வந்து நல்ல இதில் க்ளூட்டன் இருக்குது, வேக வச்சு அரைச்சி போடலாம். இப்போ சூடான எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட கடலை மாவு, ரவை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி 2 விதமாகவும் நம்ம பண்ணலாம் ராகிலேயே. ஸோ ஸ்வீட் பண்ணும்போது நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறது நல்லது கூட. ரவை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுக்கு நல்ல முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றதில் பண்ணுறதை விட ராகியில் பண்ணுறது அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் மைதா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 2லேயுமே வீடியோ போட்டிருக்கேன். ஸ்வீட்டும் போட்டிருக்கேன், காரம் போட்டிருக்கேன். நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கான டோ மாதிரி பண்ணணும். டோ வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கவே கூடாது, இருந்தால் நல்லா இருக்காது. 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நல்லா திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா
நம்ம சின்ன சின்ன மூடி இருக்கும், அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் நீங்கள் ஸ்வீட் பண்ணணுன்னா பவுடர் சுகர் 1 கப்புக்கு அரை கப் அரைச்சி போட்டு பண்ணி பாருங்கள். ராகி மாவு 1 கப், பவுடர் சுகர் அரை கப், நெய் 1/4 கப், ஏலக்காய், எள். இதுதான் பார்த்திங்கன்னா இதனோட ரெசிபி. ஸோ நான் வீடியோ எடுக்க டைம் ஆனால் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் தின்னா தேய்ச்சிடக்கூடாது. தின்னா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா இது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும். ராகியில் என்ன அப்படின்னா, நீங்கள் முழுசாக ராகி யூஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும், அவ்வளோதான். தேவைப்பட்டால் மாவு தூவிக்குங்க, ஆயில் தூவியெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக. இதை மாவு தூவி எடுத்து வச்சுருங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ரிமைனிங் மாவுலையும் தேய்ச்சி போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே சமயம் ஸ்மோக்கிங் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் போடக்கூடாது. ஸோ இதில் போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் நான் சொன்ன மாதிரி எள்ளு போடலாம். நீங்கள் கருப்பு எள், வெள்ளை எள், முந்திரி, இல்லை அப்படின்னா பாதாம், இதெல்லாம் பவுடர் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது போட்ட உடனே நம்ம அப்படியே திருப்பி விடக்கூடாது. ஸோ போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க ஆரம்பிக்கணும். ஆயில் சத்து அடங்கணுன்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆயில் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது இருக்கிற ஆயிலே அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டு எடுத்துடலாம்.
நமக்கு எடுக்கும்போதே தெரியும் அந்த ஆயில் எதுவுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.